அவருடைய புத்தகங்கள், பல புத்தகங்கள் இருக்கு. ராஜராஜ சோழனை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் பல அவதூறுகள் இருக்கும்போது அந்த ராஜராஜ சோழனை பற்றி ஒரு தெளிவான புத்தகத்தை ஆரம்பத்தில் கொண்டு வந்தவர் மன்னன். பல அவதூறுகளை உடைத்து அந்த அவதூறுகளுக்கு அதெல்லாம் அவதூறுங்கிறதுக்கும் ஆதாரத்தை காட்டி, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் ஆதாரத்தை காட்டி அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் இந்த படம் எல்லாம் வந்த டைம் கரிகாலன் கொலை வழக்கு, அந்த ஆதித்த கரிகாலனோட கொலை வழக்குக்கு இவர் புத்தகம் போட்டாரு, உண்மையாக அந்த கொலையை செய்தவர்கள், அதுக்கெல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. அப்ப தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல வரலாற்று கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக மன்னனுடைய புத்தகங்கள் பல காலகட்டத்துல வெளி வந்து கொண்டே இருக்கிறது. அது தமிழ் சமூகத்திற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கும் வரலாற்று தெளிவை ஏற்படுத்துவதற்கும் அந்த புத்தகங்கள் பயன்படுகிறது. உங்களுக்கு திராணிகள் இருந்தா, உங்களுக்கு உண்மையாகவே வரலாற்றின் மீது இல்ல வரலாற்றை தேடி படிக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்தா, மன்னன் முன்வைத்த ஆதாரங்களையும் வரலாற்றையும் நீங்கள் அந்த அடிப்படையில இருந்துதான் நீங்க எதிர்க்கணும். சரியான கருத்துக்களோட. இப்ப அவர் புக்கு போட்டிருக்காரு, அந்த புக்கு வந்து தவறான கருத்துக்களோடு இருக்குன்னா நீங்க ஒரு புத்தகம் போட்டு நீங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தி இந்த ஆதாரங்கள் தவறானவை இல்ல பொய்யானவைன்னு சொல்லி நீங்க பேசுவதற்கான உரிமை என்பது உங்களுக்கு உண்டு.